இதே புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அவரோட ஆசையுடன் தலைமை பொதுச் செயலாளர் மாண்புமிகு புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களின் ஆசையுடன் நமது சென்னை புறநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதி, ஒன்றிய, நகர, வட்ட மற்றும் ஊராட்சிக்கான தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகளுக்கான நேர்காணல் மற்றும் ஆலோசனை கூட்டம் தான் இது ஒரு நீண்ட நெடுங்கால ஒரு கனவு. அவுட்புட்டிக்கு நம்ம சென்னை புறநகர் மாவட்டத்துக்கு நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப டிசர்விங்கான அவளை பார்த்து பொறுப்பு போடணும்பா அப்படின்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசமா நம்ம கிரவுண்ட் ஒர்க் பண்ணி அந்த பகுதி செயலாளர்கிட்டையும் வட்ட செயலாளர்கிட்டையும் ஊராட்சி கிளை செயலாளர்கிட்டையும் கேட்டு உங்க எல்லாரையும் ரொம்ப ஹேண்ட் பிக் பண்ணி தான் இந்த போஸ்டிங் எல்லாருக்கும் போட்டிருக்கோம். ஆனா கரெக்டா டிசைன் தான் அவங்க பார்த்து போகணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக ரொம்ப டைம் ஆயிடுச்சு. உங்கள ரொம்ப லிஸ்ட்லாம் கொடுத்துட்டோம். இன்னொரு 2-3 டேஸ் அதுக்கான அறிவிப்பு வந்துடும் அண்ணனுடைய மேற்பார்வையின்படி. உங்களோட ஒர்க் என்ன, எந்த மாதிரி நிறைய பேருக்கு ஐடி இருக்கும் இருந்தாலும் எந்த மாதிரியான ஒர்க்குன்றது நிறைய பேருக்கு ஒரு டூல் இல்லை. அதை பத்தின ஒரு ப்ரீஃப் மீட்டிங் தான் அது. அதுக்கு முன்னாடி நம்ம அண்ணன் மாவட்ட செயலாளர் அவர் எந்த மாதிரி நம்ம செயல்படணும், புரட்சி தலைவர் சொல்ற எந்த மாதிரி கருத்துக்கள், நம்ம ஆட்சியில் நடந்த நல்லாட்சி திட்டங்கள் என்னென்ன, இப்ப திமுக ஆட்சியில் நடக்கிற மக்களோட போக்குகள் என்னென்ன, அதை பப்ளிக்ல மைக்ரோ மேனேஜ்மெண்ட் கிராஸ் ரூட் லெவலுக்கு எப்படி எடுத்துட்டு போகணுன்ற மொத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்க இப்ப கொடுப்பாங்க. அண்ணா அவரோட வேல்யூவான பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு கலந்ததுக்கு அப்புறம் நாம ஒரு ஃபுல்லா ஒரு சின்ன ஒரு சினாப்சிஸ் ஒர்க் ஷாப் மாதிரி ஒன்று பண்ணுவோம். கழக நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா, இருவரும் தெய்வங்களை வணங்கி கழகத்தின் பொதுச் செயலாளர், சட்டப்பேரவை எதிர்கட்சித் தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணைக்கிணங்க சென்னை புறநகர் மாவட்டம் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்டம், பகுதி, ஒன்றியம், வட்டக்கழக இந்த நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து நமது சோழநல்லூர் தொகுதிக்கும் ஆலந்தூர் தொகுதிக்கும் 2026 களப்பணி ஆற்றுவதற்கு உங்களை இன்றைக்கு எல்லா பகுதிகளில் உள்ள வட்ட செயலாளருக்கு இணையாக உங்கள் தகவல் தொழில்நுட்ப வட்டத்தையும், அதேபோல பகுதி செயலாளருக்கு இணையாக உங்கள் பகுதி செயலாளர் தகவல் தொழில்நுட்ப பிரிவையும், மாவட்ட கழக செயலாளருக்கு இணையாக நம்ம தகவல் தொழில்நுட்ப பிரிவு, அதேபோல மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒன்றிய உட்பட்ட உங்களை இன்றைக்கு நேர்காணல் எடுத்து உங்களுடைய ஒவ்வொருடைய பர்ஃபார்மன்ஸ் என்னென்ன உங்களுக்கு தகுதிகளை ஏற்ப உங்களுக்கு அதுக்கேற்ப உங்களுக்கு பதவியில் கொடுக்க வேண்டும் என அண்ணனுடைய உத்தரவு. அதே போல மாநில ஐடி சத்யானன் அவருடைய பரிந்துரையும் என்னுடைய பரிந்துரையை வைத்து உங்களுக்கு நீங்கள் அனைவரும் மனம் ஏற்று வேலை செய்வதற்கு நீங்கள் வந்திருக்கீங்க. உங்களை எல்லாரையும் நம்ம பார்த்து இந்த சென்னை புறநகரில் நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த சென்னை புறநகர் மாவட்டத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப செயலாளர் தமிழ் தம்பி சுஜித் அவர்களும், அதேபோல மாநில தகவல் தொழில்நுட்ப இணை செயலாளர் அருமை சகோதரி இந்திராணி அவர்களும், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப மற்ற நிர்வாகிகள் வந்திருக்கிறாங்க. அவங்களாம் அனுபவமா வேலை செஞ்சிருக்கிறாங்க. இப்போ பகுதி மட்டும் விட்டுருங்க. நீங்க பகுதி பொறுப்பெடுக்கணும், வட்டங்களுக்கு புதுசா போட போறீங்க. நீங்க உங்களை எல்லாரையும் நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாருக்கும் நாங்கள் பரிந்துரை செய்தா ஒரு 2 நாள் 3 நாள்ல கழக பொதுச் செயலாளர் போடுறதுக்கு தயாராக இருக்கிறார். உங்களுடைய பணிகள் என்னவென்றால் வருகின்ற 2026 என்னென்ன திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார்களோ அதை செய்ய தவறியதை மக்களிடத்திலே எடுத்து சொல்ல வேண்டும். அது ஒவ்வொரு வட்டக்கழக செயலாளராக உங்க ஐடியில் போடுறோம்னா அந்த வட்டக்கழக செயலாளர் கொடுத்தவங்க பகுதியெல்லாம் கைக்கூடாது. வட்ட செயலாளர் மட்டும் கை தூக்கணும். வட்ட செயலாளருக்கு பொறுப்பு கொடுத்துக்கணும். எல்லாம் கை தூக்கும். வட்ட செயலாளர் யாராவது கொடுத்துருக்குது? 2 பேரு 3 பேரு 4 பேரு அவங்களுக்கு தெரியாது. எல்லா வட்ட செயலாளருக்கு இருக்கிறவங்க ஒரு வட்ட செயலாளர் போட்டுட்டா அந்த வட்டத்துக்கு உட்பட்ட 20 பூத்து 25 பூத்து இருக்கும்.
200 தெருக்கள் இருக்கும். அந்த 200 தெருக்கள்ல குடிநீர் வசதி இல்லை, குடிநீர் இல்லைன்னா உடனே நீங்க வந்து அதை போடணும், பேஸ்புக் வாட்ஸ்அப்ல போடணும். அதே போல மின்சார இல்லைன்னா அது போடணும். என்னென்ன செய்ய தவறுகளோ, எங்கெங்க பிரச்சனை இருக்குது, குடிநீர் பிரச்சனை, அது போன்ற விஷயத்தெல்லாம் போடணும். கழக பொதுச் செயலாளர் என்னென்ன அன்றாட சொல்றத அது போடணும். உங்களுடைய விஷயத்தை இந்த தேர்தல் வரைக்கும் போடலாம். உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அன்றாட நீங்க பண்றது என்ன போறது வரது அதை போடலாம். ஏன்னா இது வந்து தேர்தலுக்கு நேரம், தேர்தலுக்கு உயர்ந்ததல்ல. இது வந்து முழுக்க 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 உங்களுக்கு பதவி போடுறது, உங்களெல்லாம் பயன்படுத்தி சொல்றது. அண்ணன் வந்து இந்த தேர்தலுக்கு 100% நீங்க வேலை செய்யணும். ஆர்வம் உள்ளவா வந்திருக்கு, உங்களுக்கு பதவி போட்டு போகும். எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. உங்களை நாங்கள் பயன்படுத்திக்க நாங்கள் தயாரா இருக்கிறோம். இந்த மக்களுக்கு நீங்க சேவை செய்ய நீங்களும் தயாரா இருக்கிறீங்க. சொடையூர் தொகுதியும் ஜெயிக்கணும், ஆலந்தூர் தொகுதியும் ஜெயிக்கணும். அதுக்கு எத்தனை அணிகள் இருந்தாலும் இந்த தகவல் தொழில்நுட்ப அணி தான் முக்கிய பங்கு வகிக்கும். அதுல நீங்க எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாரும் வந்து சொல்ல முடியும், அதை வந்து எங்கேயாவது எடுத்து. ஏன்னா நீங்க அப்படி பார்த்தத உடனே போட்டோ எடுத்து வாட்ஸ்அப், பேஸ்புக், ட்விட்டர் அது போன்ற விஷயத்தை போட்டா அது இந்த தொகுதி மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழு உலகத்தில் இருக்கிறவங்க அனைவரும் அதை பார்ப்பாங்க. இவ்வளவு தவறு நடக்குதா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம எவ்வளவு வட்ட செயலாளர்கள், பகுதி செயலாளர், மாவட்ட நிர்வாகிகளாம் வேற எந்த மாவட்டம் கூட இந்த மாவட்டத்தில் நம்ம அவ்வளவு பேரை போட போறோம். எல்லா வட்டத்துக்கும் ஒரு நிர்வாகி போட சொல்லி நான் இவருக்கு சொல்லியிருக்கிறேன். அதனுடைய பரிந்துரை தான் நீங்க நாங்க எல்லா இடத்துலையும் கொடுக்குறேன். இவர் எல்லாத்தையும் உங்களுக்கு தகவல் சொல்லுவாரு. நீங்களும் போட்டதுக்கு அப்புறம் திருப்பி உங்களை வச்சு வட்ட செயலாளர் தனியா, பகுதி செயலாளர் தனியா, மாவட்ட நிர்வாகிகளை தனியா வைத்து இந்த தேர்தலை உங்களை வைத்துதான் முன்னிறுத்திதான் தேர்தலே நடக்க போகுது. நீங்க தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு சவாலா இருக்கணும், ஒரு குடைச்சலா கொடுக்கணும். நீங்க பண்ற வேலையால இந்த ஆட்சியை அகற்றணும். இதுதான் வந்து மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியாரோட எண்ணமும். இந்த தகவல் தொழில்நுட்பத்தில் தான் நம்பி இருக்கிறாரு. நான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உங்களுக்கு தெரியும், இருக்கிற மீடியாலாம் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க, பத்திரிகை சப்போர்ட்டா இருக்கிறாங்க. நமக்குன்னு ஒரு சப்போர்ட் இந்த ஐடிவிக்கு தான், அதிமுக ஐடிவிக்கு தான் மிகப்பெரிய பலமா இருக்கிறது. ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு வந்து ஆயிரக்கணக்கான ஓட்டுகள் வர வேண்டிய செய்திகளா நீங்க மாற்றி அதை அமைச்சு பண்ணி தர வேண்டும் என்று நான் நம்புறேன். ஒவ்வொருத்தரும் நீங்க வந்து அதை உண்மையா கடைபிடித்து உணர்ந்து அதுக்கு ஏற்ப வேலை செய்யணும். அந்த ஆட்சிக்கு வந்த பிறகு ஒவ்வொரு வட்ட செயலாளரா ஐடிவில இருக்கிறவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது, என்ன நீங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிறீங்களோ அடுத்த அப்கிரேட் பண்றதுக்கு கண்டிப்பாக ஐடிவி மாவட்ட செயலாளராக இருக்கட்டும், பகுதியில் இருக்கிறவங்க, மாவட்ட நிர்வாகிகள் இருக்காங்க, மாநில நிர்வாகிகள் இருக்காங்க, இது போன்றவங்க இருக்காங்க. நான் பார்த்து நீங்க அன்றாடம் என்னென்ன வேலை செய்யறீங்கிறது தெரியும். நம்ம ஆட்சியில் இப்ப ஃபாலோ பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம மாநில செயலாளர் அண்ணன் சக்தி அவரும் ஃபாலோ பண்ணாரு. பண்ணி உங்களுக்குலாம் கண்டிப்பா அதுக்குள்ள தகுதி வாழ்ந்த பொறுப்பு கொடுப்பாங்க. நாளைக்கு ஆட்சிக்கு வந்தா மாநகராட்சியிலோ ஊராட்சியிலோ ஒரு கவுன்சிலர் சீட் கிடைக்கும், தலைவருக்கு கூட ஒரு சீட் கிடைக்கும், கூட்டுறவு சீட்ல உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். பல்வேறு பதவிகள் இருக்கிறது. அதிமுக மட்டும்தான் நம்ம போல ஏழை எளிய மக்கள் எல்லாருக்கும் பதவி கொடுக்கிற ஒரு கட்சி இயக்கம் எது என்றால் இந்த சொந்தக்காரங்களுக்கோ இந்த வாரிசுகளுக்கோ இங்க பங்கு இடம் இல்லை. ஏன்னா அண்ணன் எடப்பாடியான வந்து ஒரு நோக்கத்தோடு இன்னைக்கு கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அம்மா சொல்லும் போது இந்த கட்சி எனக்கு பின்னால் 100 ஆண்டுகள் ஆனாலும் இருக்கும், இந்த மக்களுக்கு சேவை செய்யும் சொல்லிக்கிறாங்க. அதை மனதில் வைத்துதான் ஒவ்வொரு அணியும், அது ஐடிவியாக இருக்கட்டும், கலைப்பிரிவாக இருக்கட்டும், விளையாட்டு துறையாக இருக்கட்டும், வழக்கறிஞி துறையாக இருக்கட்டும், இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி, எம்ஜிஆர் மன்றம், அம்மா பேரவை, விவசாயி, இது போன்றவங்களுக்கெல்லாம் ஒரு அணிகளை உருவாக்கி அதுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறாங்க. வாய்ப்பு கொடுக்கறதை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு நல்லபடியாக 2026 நீங்கள் ஆட்சி அமைப்பதற்கு யாரை வேட்பாளரை நிறுத்தினாலும் அவருக்கு உறுதுணையாக இருந்து நீங்க யார் கூப்பிடணும்னு நினைக்காதீங்க. எப்ப வேணாலும் ஆபீஸ் வரலாம், கேட்கலாம். மாவட்ட ஐடி எதுவும் கேட்க மாட்டாரு.
நீங்க வரலாம், தெரிஞ்சுக்கலாம். நாங்க என்ன போடணும் அதெல்லாம் நீங்க எடுக்கலாம். எல்லாரும் நீங்க உண்மையாக உழைக்க வேண்டும். உங்களுக்கு கூட இருக்கிற பிரின்சிப்லாம் இதுல பயன்படுத்திக் கொள்ளணும். உங்களுக்கு தெரிஞ்சவங்கலாம் ரெட்டாளிக்கு வாக்களிக்கிறதுக்கு நீங்க அதுக்கு முயற்சி எடுக்கணும். இளைஞர்களுடைய வாக்கு நமக்கு குறைவாக இருக்கிறது. அந்த இளைஞர்களை கொண்டு வர அளவுக்கு உங்களுடைய ஐடிவில நீங்க செயல்பட வேண்டும். அதே மாதிரி ட்விட்டர், வாட்ஸ்அப், பேஸ்புக்ல நீங்க அதை மட்டும்தான் போடணும். உங்களுடைய நிகழ்ச்சிகள், உங்களுடைய பங்கனுக்கு போவீங்க, அதெல்லாம் இந்த தேர்தலுக்கு வேணவே வேணும். அது செய்யவே செய்யாது. அதனால நமக்கு ஒரு பயனும் இருக்கப்படுது. விலைவாசி உயர்வு, பெண்கள் பாலியல் வன்கொடுமை, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, கள்ளச்சாராயம், போதைப் பொருட்கள், இது போன்ற நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதையெல்லாம் எடுத்து தைரியமாக கொடுங்க. உங்களுக்கு உறுதுணையாக இந்த சென்னை புறநகர் மாவட்ட கழகம் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்வு வழங்குவதற்கு, உங்க முன்னேற்றத்துக்கும் அண்ணன் எடப்பாடி அண்ணன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நம்பிக்கை போய ஒரு தலைவராக நீங்க இருக்கிறார். அவர் இரவு பகல் பாராம கஷ்டப்படுறாரு. இந்த கட்சியை, இந்த ஆட்சியும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று ஒரே நோக்கத்தோட பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார். யார் எதை சொன்னாலும் நீங்க கேட்க வேணும். எந்த பத்திரிகை வர செய்தியை பத்தி நீங்க பார்க்க வேணும். நம்ம ஐடி விங்கு செய்யற செய்தி மட்டும் உறுதியாக இருக்க வேணும். இந்த ஆட்சியை அகற்ற வேணும். இதுதான் நம்முடைய நோக்கமா இருக்கணும். 2020 தொகுதியும் ஆலந்தூர் தொகுதியும் வெற்றி பெறணும். மிகப்பெரிய அதுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் கேட்டு இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த மாவட்ட நிர்வாகிகளுக்கும் பகுதி கழக நிர்வாகிகளுக்கும் மனமான நன்றியும் பாராட்டல் தெரிவித்துக் கொண்டு ஒவ்வொருத்தையா கூப்பிட்டு என்ன அதுக்கு தேவைன்றதை பார்ப்பாரு. கரெக்டா இருந்தா கொடுத்துருப்பாங்க. எல்லாம் ரெடி பண்ணி எங்க கொடு, நானும் நாளைக்கு பார்க்கறேன். இருந்தா இல்லைன்னா அவங்க கிட்ட சொல்லு, அவங்க கரெக்டா செய்யறேன்னு கேட்டு எல்லாரையும் கொடுத்து இன்னைக்கே முடிச்சிடணும். நாளைக்குள்ள கொடுத்தா நம்ம மண்டே கொடுக்கணும். அவங்க எல்லாம் மண்டேல இருந்து 2 நாள் பொறுப்பு பண்றோம். பொறுப்புள்ளதுக்கு ஒரு மீட்டிங் வைத்து எல்லாருக்கும் ஒரு என்னென்ன வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லணும். அதே போல மாவட்ட இருக்கிற பொறுப்பாளர்களும் மாவட்டத்தில் நிர்வாகிகளும் பேச விடு, அவங்க கருத்து சொல்லணும். மாநில பேச விடு, கருத்து கேட்கணும். அங்க இருக்கிறவங்களும் கருத்து கேட்டு ஒற்ற கருத்து என்ன செய்ய வேண்டும் என்று ஐயப்பன் தாங்களா அதே மாதிரி எல்லாத்தையும் ஓகேவா பாருங்க. எங்க இருக்குப்பா எந்த பகுதி துறப்பாக்கமா துறப்பாக்கம் அந்த தலைவர் யாரு? சொந்த ஊரு டெல்லி.